ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறது நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 304வது குரலாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குரல் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய நல்ல ஒரு குரலாக அமைய பெற்றிருக்கின்றது. அதற்கான உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. முதலிலே நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவே பிற. நகையும் உகவையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவே பிற என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியையும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகை வேறு உள்ளனவோ. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையான வேறு உள்ளனவோ என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய சந்தோஷத்தை கொல்ல வேண்டுமாக இருந்தால் வெளியிலே இருந்து எங்களுக்கு பகைவன் தேவையில்லை. நாங்கள் ஒரு சினம் கொண்டவர்களாக, கோபக்காரர்களாக, பொறுமைசாலி அல்லாதவர்களாக இருப்போமாக இருந்தால் அது எங்களுடைய அகத்திலே இருக்கின்ற சந்தோஷத்தையும் கொன்றுவிடும், முகத்தில் இருக்கின்ற புன்முறுவலையும், அதாவது புன்னகையும் சந்தோஷத்தையும் அது கொன்றுவிடும். சிலருடைய முகத்தை பார்த்தவுடன் எங்களுடைய சமூகத்திலே சொல்லுவார்கள், இவனுடைய முகத்திலே முழிக்க முடியாது, கொடூரமானவன் என்று சொல்வார்கள். சிலரை பார்க்கின்ற போது சொல்லுவார்கள், சின்ன பிள்ளைத்தனமான அழகான சிரிச்ச முகம் என்று சொல்வார்கள். அது காரணம் என்னென்று சொன்னால், எங்களுடைய மனதிலே இருக்கின்ற எங்களுடைய கோபத்தை நாங்கள் அடக்கக்கூடியவர்களாக, சினம் அடக்கக்கூடிய இருப்போமாக இருந்தால் எங்களுடைய அகமும் புறமும், அதாவது உள்ளும் மனமும் எங்களுடைய முகமும் மலர்ச்சியுடன் சந்தோஷமானவர்களாக காட்சி அளிக்கும். நாங்கள் கோபக்காரர்களாக இருப்போமாக இருந்தால் அந்த இரண்டையும், அந்த கோபம் என்ற ஒன்று எங்களை அழித்து விடும் என்பதாகத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் இந்த நகையும் உகவையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவே பிற என்ற குரலுக்கான அழகான தெளிவான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், சினம் கொள்ளுகின்றவர்களுக்கு முகமலர்ச்சியும் மாத்திரமின்றி மனமகிழ்ச்சி மறைந்து போய்விடும். சினம் கொள்கின்றவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும். உண்மையும் அதுதான். கோபசாலிகளுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு கொடூரமானவர்களாகத்தான் காட்சியில் அவருடைய முகத்திலே எந்த விதமான ஒரு சந்தோஷமும் வெளிப்படையாக தெரியாது. அந்த கோபம் கொள்வர்களாக இருக்கின்ற பொழுது அது மாத்திரமின்றி எங்களுடைய மனதிலும் கூட அது சந்தோஷத்தை குடிக்கொள்ள விடாது. அந்த கோபம் அதை அழித்து விடும். ஆகவே எங்களுக்கான எதிரி எங்கும் இல்லை, எங்களுக்குள்ளே தான் இருக்கின்றார். நாங்கள் எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு பொறுமைசாலிகளாக, சினமடக்குவர்களாக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய அகத்திலும் சந்தோஷம் குடிகொள்ளும், எங்களுடைய முகத்திலும் புன்னகை குடிகொள்ளும் என்பதைத்தான் கலைஞருடைய உரை அழகாக அதே போன்று சொல்லியிருக்கின்றார். சாலமன் பாப்பை அவர்களும் இந்த குரலுக்கான உரையை, அழகான உரையை சொல்லியிருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நகையும் உகவையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவே பிற என்ற குரலுக்கு, முகத்தில் சிரிப்பையும் மனதுள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகை உண்டோ. முகத்தில் சிரிப்பையும் மனதுள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகை உண்டோ. உண்மையிலேயே எங்களுடைய முகத்திலே இருக்கின்ற சிரிப்பை கொல்லுவதாக இருந்தால் நாங்கள் ஒரு கோபக்காரர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் கோபம் கொண்டவர்களாக இருப்போமானால் புன்னகை அது தானாகவே மறைந்து போயிடும். அந்த முகத்திலே கொடூரமான ஒரு முகமாக, நாங்கள் ஒரு கோபக்காரர்களாகத்தான் எங்களுடைய முகம் வெளிப்படையாக காட்சி அளிக்கும். அதைத்தான் அழகாக சொல்லியிருக்கிறார். எங்களுடைய முகத்தில் இருக்கின்ற சிரிப்பை அளிக்க வேண்டுமாக இருந்தால் வேறு பகை தேவையில்லை. நாங்கள் ஒரு கோபக்காரர்களாக இருப்போம், சினம் கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் அது தானாகவே எங்களுடைய முகபாவனையை மாற்றிவிடும். கொடுங்கூலனாக, அதாவது கோபக்காரர்களாக எங்களுடைய முகபாவனை தோற்றமளிக்கும். அப்படி இருக்கின்ற அதே போன்றுதான் எங்களுடைய மனமும், நாங்கள் கோபக்காரர்களாக இருக்கின்ற பொழுது, சினமடக்காரர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய மனதிலும் அந்த குரோதமான புத்தி, அந்த கோபத்தன்மை தான் குடிகொள்ளும். ஆகவே எங்களுடைய அகமும் புறமும் கெடுப்பதற்கு வேறு எங்கும் பகை தேவையில்லை. நாங்களே போதும். எங்களுடைய கோபமே அதை அழித்து விடும். நாங்கள் கோபக்காரர்களாக இருக்கின்ற பொழுது, சினமடக்காதவர்களாக இருக்கின்ற பொழுது, பொறுமையற்றவர்களாக இருக்கின்ற பொழுது தானாகவே எங்களுடைய முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் அழிந்து விடும் என்பதைத்தான் சாலமன் பாப்பையானுடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குரல் நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய முகத்தை நாங்கள் புன்னகையோடு வாழ வேண்டும், அல்லது சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். எங்களுடைய அகத்திலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க, எங்களுடைய அகம் ஒரு உற்சாகமானதாக, ஒரு மகிழ்ச்சிகரமானதாக, அதே போன்று முகத்திலே புன்னகை மலர்ந்த முகத்தோடு நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சினத்தை அடக்க வேண்டும். நாங்கள் சினம் கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் தானாகவே அது எங்களுடைய சமுதாயத்தில் எங்களுடைய முகத்தை பார்த்ததுமே நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அது வெளிக்கொணர்ந்து விடும். இதற்கான காரணம் எவரும் இல்லை, இந்த பகைவரும் இல்லை. இந்த பகை என்று சொல்லப்படுகின்ற அந்த கோபம்தான் எங்களை மாற்றி அமைக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குரல் நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது.
நகையும் முகவையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவே பெற என்ற குரல் உண்மையை நல்லொரு குரல். இதை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு எங்கள் முகத்திலே மலர்ச்சியோடு நாங்கள் இருக்க வேண்டுமா, அகம் மலர்ச்சியாக இருக்க வேண்டுமா என்பதை நாங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த பொருளை சந்திக்கலாம்.